நாம் மகிழ்ப்படுவதாக. இதற்கு முன்பதாக பேசின 5 வார்த்தைகளை நம்முடைய அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரும் மிக அவர்கள் கொடுக்கப்பட்டதான தாளது மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தினான அந்த வார்த்தைகளை நம்ம 5 வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இரண்டாவது வார்த்தை, ரட்சிப்பை கொடுத்தார். மூன்றாவது வார்த்தை, சீஷனுக்கும் தாய்க்கும் உள்ள அன்பை வெளிப்படுத்தினார். நான்காவது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். ஐந்தாவது வார்த்தை, நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த 6வது வார்த்தை எடுத்தவர் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஒப்புவித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அநேக காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அவரை குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். சப்பானிகளை எழுந்து நடக்க வைத்திருக்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றிருக்கிறார். இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். இது எல்லாமே ஆண்டவர் செய்து முடித்த காரியம் தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிந்தது என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறான்னு வச்சுங்களேன், இந்த லாஸ்ட் எக்ஸாம்ல எழுதிட்டு வரும்போது அவங்களை நீங்க அநேக பார்த்துருக்கலாம். எப்படி இருப்பாங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, கூட்டமா இருப்பாங்க. நான் இப்ப கூட இந்த போன நாட்கள் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று நாம் சாதித்து விட்டோம், நாம முடித்து விட்டோம் என்ற மிகப்பெரிய ஒரு இருதயத்துல அவங்க ஒரு வெற்றியின் சந்தோஷத்தை நாம் காண முடியுது. பிரியமானவர்களே, ஒரு சம்பவம், வேலை செய்யற இடத்துல முதலாளி என்னிடத்துல ஒரு வேலையை கொடுக்கிறார். இதை நீங்க செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னாரு. அப்போ சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு, அதுக்கு அப்புறம் நான் சொன்னாரு, ஒரு வயசுல என்னோட மூத்தவர், இவரை நீ கூட கூட்டிட்டு போய் செல்வோம் அப்படின்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக நான் அந்த வேலை செய்ய போகிற வேலை எனக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் என் கூட வந்தார், பேச்சு துணையாக எனக்கு வந்தார். நான் போனேன், அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் வாகனத்தில் உட்காரத்துக்கு முன்னாடியே என் கூட வந்து நம்ம செல்ஃபோன் எடுத்தார். செல்ஃபோன் எடுத்து எங்கள் சார் ஃபோன் அடிக்கிறேன். என்ன அடிச்சாருன்னா, சார் நான் இந்த மாதிரி வந்துட்டேன், இந்த வேலையை நான் பர்ஃபெக்டாக செய்து முடிச்சுன்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கோபம் வந்தது. செஞ்சதெல்லாம் நாடு. அவர் என்ன பண்ணாருங்க, இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சு கொள்றோம், தெரிந்து கொள்றோம்னா, ஒரு வேலையை நம்ம செய்யும் பொழுது அதில் கிடைக்கிற ஒரு இன்பம், சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காதுங்க. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வந்த நோக்கத்தை அவர் சிறப்பட செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாய் தேவன் இந்த உலகத்தில் வந்தார். அவன் தானே ரட்சித்தாரா? சகோதரி அருமையாக பேசினாங்க. அவர் ரட்சித்து முடித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் ஆவியானவர் முந்தின நிமித்தமாக நான் சொல்றேன். இந்த இடத்துல நிக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா யாராலும் நிற்க முடியாதுங்க. அவன் நம்மளுடைய மூப்பனார் கூட சொன்னாரு, இதே கட்டத்தில் தான் நானும் இருந்தேன். நான் பொருளாளராக இருக்கும் பொழுது அவர் இருக்கிறான்னு சொல்ல முடியாது, நம்ம யோனா இருந்தா என்ன, முதல்ல ஒரு ஜப கூட்டத்தில் என்னை எழுப்பி நிற்க வச்சு என்னை வசூல் பண்ண வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மறந்துருப்பாரு, ஆனால் என்னால் மறக்க முடியல. அதே சூழ்நிலையில் அதே பகுதியில் நான் பொருளாளராக தான் இருந்தேன். அப்போ மூப்பனார் சொன்னது போல தான் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. நான் வேணான்னு சொன்னேன். ஐயா, அன்பு சகோதரன் கூட இந்த நிர்வாகம் இருந்தவங்களாம் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் பேசுங்க. ஐயா சொன்னபோது நானும் ஈஸியான சப்ஜெக்ட் கொடுக்கணும்னு கேட்டேன். அப்போ எனக்கு கொடுத்த முதல்ல அன்பு பற்றி தான் கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நான் நின்று பேசுறேன்னா ஐயா கொடுத்தாங்க
அதனால தான் இந்த இடத்துல நிக்கிறேன். யார் எப்படி பேசினா பரவாயில்லைங்க. நம்ம அண்ணா அம்மா கூட சொன்னாங்க, நான் எனக்கு தெரியாதுன்னாங்க. ஆனா உண்மையாகவே ஆண்டவர் நாட்டில் அவருடைய நாமம் மகிழ்ப்பட்டது. அதே போல நானும் கூட இந்த மைக்கு கூட எனக்கு பிடிக்க தெரியாது. என் வீட்டில் அடிக்கடி பேசுவேன், நல்லா படிப்போமா, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் சொன்னா எழுதி வச்சுன்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க நீங்க சுருக்கமா பேசுறவங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவருடைய கிருபை இருந்தால் அவங்க நிற்கலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க, கர்த்தருடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பை கொடுத்துதானே ஐயா அவர்களுக்கும் வேதாம் சகோதரி நிர்வாகம் யாவருக்கும் உங்க விசுவாசி யாவருக்கும் கூட நாட்டில் வாழ்த்துதலையும் அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை இந்த தலைப்பு எனக்கு கொடுத்தாங்க. நான் வீட்டில் இதை பற்றி படிக்கும் பொழுது, இந்த லெந்து நாட்டை தொடங்கின போது நான் ஒவ்வொரு வாரம் வரும்போதும் இது எல்லாமே ரிப்பீட்டடாக வருது. இது நான் படிக்கும்போது எல்லாரும் ஒரு வார்த்தையை அவங்க தேவ சமூகத்தில் சொல்றாங்க. ஆக இந்த லெந்து நாட்களில் பேச போகிற வார்த்தை எல்லாமே ரிப்பீட்டடாக தான் வரும். இவங்க பேசிட்டு போனாங்க. அவங்க ஐயாவோட ஆரம்பத்தில் நான் பேசின சப்ஜெக்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஆக நம்ம பேசினாலும் கூட நம்ம சிந்திக்கும் போது தேவன் நமக்கு ஒரு புதிய வார்த்தைகளை, புதிய அர்த்தங்களை தேவன் நம்ம கொடுப்பாருன்னு சொல்லி நான் விரும்புகிற பிரியமானங்களே. இங்க ஏசாயாவில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே எழுதப்பட்ட இந்த வார்த்தை, அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற அக்கிரமங்கள், பாடுகள், குற்றங்கள் எல்லாமே யார் மேல வந்ததுதான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வந்தது. ஆக்கினை தண்டனை. அந்த தண்டனை அவர் மீது இறங்கினது என்று சொல்லி நாம் வந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 6வது வசனத்தை வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம். இப்ப நம்ம சரியான பாதையில போயிருந்தா எந்த பாடும் வராது. நம்ம என்ன பண்றோம், நம்ம சுயமா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருந்தா கூட நம்ம சுயமா சிந்தித்து தன் வழியில போனோம். அது நிமித்தமா வருகிற பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற பிரியமானவர்களே. இதை இன்னொரு இடத்துல நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க போனா, யோவான் 11ஆம் அதிகாரம் 50வது வசனம் வாசிங்க. கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அங்கே லாசரு மரித்து போனான், கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வந்து அங்கே லாசருவே வெளியே வா என்னும் போது அவன் உயிரோடு எழுந்து வந்தான். அதை பார்த்த மக்கள் அநேகர் இயேசுவிடத்துல விசுவாசமா இருந்தார்கள் என்று வேதம் சொல்வது. அதுக்கு பின்பதாக 51வது வசனம் வாசிங்களேன். போதுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அநேகர் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அந்த பரிசேயர் இடத்துல, ஆசாரியர் இடத்துல போய் சொல்றாங்க. இங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியர் காய்பா என்ற அவன் இடத்துல
மக்கள் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்திருக்கார். தாய்மாக வெளிப்படுத்துகிற வார்த்தை தான் இது. திரும்ப அந்த 52வது வசனம் வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை தேவன் ஒன்று விடாமல் நிறைவேற்றினார். இங்கே காயபா என்ற ஆசாரியன் சொல்றார், இந்த இயேசு கிறிஸ்து மரிப்பதனால இங்க யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல அங்க ஒரு விடுதலை கொடுக்க போறார் என்று சொல்லி இங்க தீர்க்கதரிசன அந்த வார்த்தையை சொல்ற பிரியமானங்களே, இதுல இருந்து நம்ம என்ன அறிஞ்சுக்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை, வார்த்தைகளை அப்படியே அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. இதுதான் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னார். பிரியமானவர்களே, சீக்கிரம் போலாம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. போதுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்க பிரியமானவர்களே, அல்லாமலும் காளைகள், வெள்ளாட்டுக்கடா இவையுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க கூடுமானால் என்ன பண்ணுங்க, அவன் பாவத்திற்கும் அவனுடைய தகுதிக்கு ஏற்றாத போல ஒரு பறவையோ ஆடோ மாடோ கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே கொடுத்து, ஆசாரியன் அதை பலியிட்டு ரத்தத்தை தெளிக்கும் போது அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், பாவம் நீக்கப்படுகிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும் பிரியமானவர்களே. அதே புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் என்ன சொல்றாரு, எபிரேயர் பவுல் சொல்றாரு, அல்லாமலும் வெள்ளாட்டு வாசிங்க நிவர்த்தி செய்ய மாட்டாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள, இங்க அந்த காலத்துல பழைய ஏற்பாடுல ஒரு ரத்தம் சிந்தினால் ரத்தத்தின் மாத்திரம் தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைத்துன்னு சொல்லி நம்ம விசுவாசித்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல அதை மாற்றி தேவன் பலி அல்ல, அவர் என்ன சொல்றாங்க, வெள்ளா அந்த ஆட்டுக்கடா ரத்தம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது என்று சொன்னார். 8வது வசனம் வாசிங்க. விரும்புவதில்லை. போதுங்க, போதும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நேரத்தை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இதனுடைய முகாந்திரம், இதனுடைய அர்த்தம் என்று சொன்னால், பாவம் ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் வேண்டும். இது பழைய காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரத்தத்தினாலே மாத்திரம் மனிதன் பாவம் நிவர்த்தி செய்து பரிபூர்ணம் அடைவதில்லை என்பதற்காக அவர் என்ன பண்ணாரு, எபிரேயர் 10:8 வாசிங்க, திரும்ப வாசிங்க. விரும்பவில்லை. போதுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பலியெல்லாம் தேவனுக்கு உகந்தது அல்ல அப்படின்னா அப்ப அங்க ஒரு பலி தேவைப்படுது இல்லையா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே பலியானார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஆகையால் என்னுடைய நாமத்தை துதிக்கும் உதடிலும் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சிலுவையில முடித்தார் என்று சொன்ன அந்த வார்த்தைகள், இந்த இரண்டாவது வார்த்தை பலி தேவையில்லை. பலி நிமித்தமாக ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உதடினுடைய கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு
செய்து முடித்தேன் என்று சொன்ன இரண்டாவது காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமே ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நீ வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்கே லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியிலே நாம் பார்க்கிறோம், தேவன் வானத்தை பூமியும் அழகாய் படைத்தார். அதுல மிருகங்களையும் பறவைகளையும் மிக அருமையாய் படைத்தார். அதன் பின்பு ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவனுடைய கண்களுக்கு மிக அழகாக காணப்பட்டது. இது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாய் ஆதாம் இடத்துல கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த அருமையான கர்த்தருடைய இந்த அதிகாரத்தை நான் சிறு வயது படிச்சிருக்கேன். ராத்திரி தான் ஒவ்வொரு வார்த்தையும் விடாம படிச்சேன். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் பாருங்க, ஆதாமுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். எல்லாவற்றையும் படைத்து ஆதாம் கையில கொடுக்குறாருங்க. நீ இதெல்லாம் அனுபவிச்சுக்க, உன் பக்கத்திலே இருக்கு, நீ எதை நினைக்கிற அதை சாப்பிடுங்க, நீ என்னவோ நினைக்கிற அதை எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அவன் பாருங்க, அவன் ஒன்னே ஒன்று விலக்கி வச்சாரு, அதை தான் அவன் செஞ்சு என்ன பண்ண, தேவனுடைய பார்வைக்கு அவன் விலக்கி போயிட்டான்னு சொல்லு வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, அப்படி ஆதாம் இடத்துல தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதை விட மிக ஒரு சிறப்பான வசனம் இருக்குது. அவன் என்னென்ன பேர் வச்சானோ அதெல்லாம் அப்படியே விளங்கிட்டு சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்க நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா இடத்துல கொண்டு வருவோம், அப்படிதானங்க? நம்ம கிறிஸ்தவங்களாம் ஐயா இடத்துல கொண்டு வருவோம். ஒருவேளை அரசியல் வந்து என்ன பண்ணுவாங்க, முக்கிய பிரமரத்துல கொண்டு போவாங்க. அப்படின்னா இதோட முக்கியத்துவம் என்னன்னா, அப்போ நம்மளை காட்டிலும் அவங்க மேன்மைப்படுத்துறாங்க இல்லையா? அப்போ தேவனாய கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆதாம் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருந்தார். ஆனா ஆதாமோ பாவம் செய்து, வாசிங்கம்மா 3வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் இல்ல 3:8 ஆதியாகமம் 3:8 இல்ல, தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். தவறாயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாம் இடத்துல சகல அதிகாரங்களை கொடுத்திருந்தார். அவன் தவறான ஒரு காரியத்தை செய்தனால என்ன பண்ணாங்க, இது அத்தனை இழந்து போனாங்க. பார்த்தோம் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போயிட்டான். விலகி ஒண்ணு இல்லை, என்ன பண்ணாங்க, அவன் ஒளிந்து கொண்டான். நம்ம சாலையில பார்க்கலாம், ஹெல்மெட் போறது அவசியம், அப்படிதானே? ஹெல்மெட் போறது அது ரூலு. எல்லாமே இந்த சிக்னல்ல நீங்க பார்க்க போனா ஹெல்மெட் போடாதவங்க நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி போவாங்க, அப்படி ஓடி ஒளிஞ்சு அது அந்த போலீஸ்காரங்க கட் பண்ணி போவாங்க. அப்படின்னா அதை மீறுறாங்க, அந்த ஹெல்மெட் போடாத மீற. அப்படிதான் அங்க ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன போது அவங்க என்ன பண்ணாங்க, விலகிட்டாங்க. அவங்க பாவம் நிறையனால விலகி தேவனுடைய அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை என்ன பண்ணாங்க, அவங்க இழந்து போனாங்க. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கூட தேவன் அநேக காரியங்களை, அநேக தாளத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஊர் பக்கத்திலே திருச்சபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம எத்தனை பேர் வாரம் நம்ம வரோம், எத்தனை பேர் வந்து எல்லாத்துலயும் கலந்து கொள்றோம், நிறைய பேர் வரதில்லை. அதே போல தான் பாருங்க, ஆதாம் இடத்துல தேவன் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அவன் பயன்படுத்தல, அவன் தோட்டத்தை விட்டு வெளியேற்ற ஒரு சூழ்நிலை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை, நம்ம திருமணம், நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறார். நம்ம அதை சரியா பயன்படுத்தினா அவரோட உறவில் இருக்கலாம், சரியா பயன்படுத்தினா அவருடைய உறவு துண்டிக்கப்படும். பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். யோவான் சொல்றாரு, எனக்கு பின்னே வருகிறவர் என்னிலும் அல்லவர், அவர் ஒரு பாவங்களை மன்னிக்க கூடியவர், அவர் பரலோகத்தை நம்ம சேர்க்கக்கூடியவர் அவர்தான் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் சொல்கிற அந்த காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இங்க பார்க்க முன்னே தூரமா இருங்க. ஆதாம் என்ன பண்ணாங்க? அருகில் இருந்தாங்க. பாவத்து நிமித்தம் என்ன பண்ணாங்க? அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, தூரமாயிட்டாங்க. பிரியமானவர்களே, அங்க எபேசியர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது சமீபம்னா பக்கத்துல, அருகில, நம்ம அருகில மட்டும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கல 14. எப்படி எனில் அவரே இயேசு கிறிஸ்துவே, அவர்னா நாங்க இயேசு கிறிஸ்து நம்ம போடணும். அவரே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதானக்காரராய் இருக்கிறதாயா. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லாம ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போயிட்டான், தேவனுக்கு விலகி போயிட்டான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, இருக்கிறதாரையும் வாசிங்க, ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே சிருஷ்டித்து போதுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க அருமையா இந்த எபேசியர்ல பார்க்கிறோம், நம்ம இழந்து போன அந்த உறவை அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தினால அவர் சிந்தின அந்த ரத்தத்தினால இருக்கிறதா என்ன பண்ணாங்க? ஒன்றாக்கினார். நம்ம எப்பனாலும் இப்ப நமக்கு ஒரு ஆசாரியன் தேவையில்லை, நமக்கு ஒரு ஆசாரியன் பலியிட தேவையில்லை, ஒருத்தர் வந்து நமக்கு சொல்ல தேவையில்லை. நம்ம எங்க நினைக்கிறோமோ, நேற்று கூட என்னோட பணிபுரிகிற ஒருத்தரோட பேசினேன். அவர் இந்து மனுஷன் தான், வேலூர் சார்ந்தவர். நீங்களாம் கோயிலுக்கு போனா இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட கால நேரத்திலாம் போனோம். எங்களுக்கு அப்படி இல்லைங்க. இயேசுக்கு நான் நல்லா பேசுவாங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நாங்க எப்போ வேணாலும், இப்ப நான் வாகனத்துல போறேன்னா இங்கிருந்து நான் இயேசுவை, நான் ஆண்டவரை நாங்க தொழுது கொள்ளலாம், அவருக்கு எங்களுடைய காரணத்தை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன ஆண்டவர் ரொம்ப நல்லவருன்னாரு. நாங்க போனா சில இதெல்லாம் சொன்னாங்க, நான் குளிச்சுட்டு போனோம், அதை போனோம், அது போனோம். எங்களுக்கு அப்படிலாம் இல்லைங்க. நாங்க இருதயத்துல ஆண்டவரை நோக்கி அவரை நாங்க பார்த்தோம்னு சொன்னா தேவனை எங்களுக்கு பதில் கொடுக்கிறான்னு சொல்லி சொன்னேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதியிலே இருந்த அந்த பிரிவை தேவன் அந்த நடு சுவரை அவருடைய மரணத்தினால என்ன பண்ணாங்க? தகர்த்து போட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தகர்த்து போட்டு நம்ம எப்போனாலும் தேவனை தொழுது கொள்ளலாம்னு சொல்லி அவர் அந்த சிலுவையில, கல்வாரி சிலுவையில அந்த 6வது வார்த்தையாக எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். முதல்ல பார்த்தோம், முடிந்ததுன்னு சொன்னார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒன்று குறையாதபடி அது எல்லாவற்றையும் நிறைவேற்றினாருங்க. நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தா நம்ம 10 செய்வோம், 10 தான் செஞ்சுட்டு 1ன்னா நமக்கு பாக்கியா நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவர் கொடுத்தது 53ஆம் சங்கீதத்தில் 53வது ஏசாயா 53வது அந்த சகோதரியோட பேசினாங்க. அந்த வசனத்தெல்லாம் கொண்டு வந்தேன், ஆனா நான் சொல்லல, ஏன்னா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. வாயோடு வாய் ஒட்டி கொண்டது எவ்வளவு பாடுகளை பட்டார். இதெல்லாம் நான் 10 செஞ்சுட்டேங்க, 11 செஞ்சு சொன்ன ஆண்டவர் தீர்க்க தரிசனம் அத்தனையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். 2வது ஒரு காரியம் நாம் பார்த்தோம், நம் தேவனிடத்துல போவோம் என்றால் பலிகளை செலுத்தி மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பலியெல்லாம் இல்லைங்க, உனக்காக நான் பலியான அப்படின்னு சொன்ன. இனி வெள்ளாட்டு கடவுள் ரத்தம் தேவையில்லை, முதலுடைய கனியாகிய ஸ்தோத்திர பலிய போதும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில சொல்லி முடித்தார். பிரியமானவரே, 3வது வார்த்தை, ஆதாம் இழந்து போன, ஆதாம் ஏவாளை இழந்து போன அந்த உறவை அவருடைய மரணத்தின் மூலமாக நடு
நாம சேருவோம்னு சொல்லி அதை சொல்லி முடித்தார் பிரியமானவர்களே. ஆக இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லி முடித்தார். ஆகவே நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை அவர் சிறப்பா செய்து முடிச்சார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்துல நம்மளும் தேவனோட ஆவியோட துணையோடு கூட இருந்து ரட்சிக்கப்படாத மக்களை தேவனிடத்துல சமூகத்துல நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.